ஏசாயா 43வது அதிகாரம் அதுடைய 18வது வசனமும் 19வது வசனம். பிரைஸ் தி லார்ட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் நீ சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியுங்களோ. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க நான் வல்லவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முதன்மையான காரியம், முந்தினவைகளை நீங்கள் சற்று நினைக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வமானவைகளை நீங்கள் யோசிக்கிறீங்க, விட்டு விடுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் முந்தி வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை நினைத்து பார்க்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு சற்று ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை குறித்து நீங்கள் சிறிதளவு கூட எண்ணாதீங்க. கேட்டீங்களா? தந்தாரா? இல்லை தூங்குற வரம் தந்தாரா? அப்படி சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 43:18 ஒருக்க வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. நீங்கள் வரும் காரியத்தை குறித்து கூட ஆண்டவர் பார்த்துப்பார் இப்படி சொல்லி விட்டுருவோம். அல்லேலூயா. ஆனால் நடந்து முடிந்தவைகளை எண்ணி பார்த்து அவைகளை தீர்க்கமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா, நான் ஒன்றை நினைப்பூட்டுக, தம்முடைய சாயலுக்கென்று அழைக்கப்பட்டுகிற தேவ பிள்ளையே, அவர் உன்னை நீதிமான் ஆக்கி தம்முடைய மகிமைக்கென்று அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. பழைய காரியம், பழைய செயல்கள், பழைய தூஷணம், பழைய நெருக்கம், பழைய அவமானம், பழைய இந்த நடந்து முடிந்த, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கு காலமெல்லாம் பேசிதான் விட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலமெல்லாம் எனக்கு சம்பவிச்சு விட்டு, அல்லேலூயா, நடந்து முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரம் சொல்லும்போது நடக்க போகிறத நீ மாற்ற முடியாது. அல்லேலூயா. நடந்து முடிஞ்சதை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நடக்க போகிறத குறித்து நம்ம ஆண்டவருக்குள்ள பலப்படுத்துகிற தேவ பிள்ளைங்க, ஆமை சோத்திர கத்தை பார்த்து பாரு விட்டுப்போம். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா, நடந்து முடிந்தவைகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் அழைத்தது நோக்கத்தை இழந்து போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் முன்குறித்ததை நீ இவைகளுடைய எண்ணம் கொண்டு, யோசனை கொண்டு இழந்து போயிடாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போகாமல் இருந்த, இழந்து போகாமல் இருந்த தன் வாழ்க்கையை கர்த்தரே கலைத்து போட்ட ஒரு மனுஷனை குறித்து நீ கொஞ்சம் அவன் தெளிவாய் பார்த்து போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கலைத்தார், எப்படி எல்லாம் ஆண்டவர் புதுப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷன் கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க செய்தது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இவெல்லாம் ரொம்ப ரத்தின சுருக்கமாக நான் சொல்லி போக ஆசைப்படுகிறேன். எப்படி கர்த்தர் உங்களுக்கு விளக்கி தாராரோ கர்த்தர் அப்படியே உங்களுக்கு சொல்லி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம், சற்று நினைவு கூறும்படிக்கு ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்திருந்தால் ஐயோ நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்து முடிந்த காரியத்தை குறித்து யோசிக்கிற தேவப்பிள்ளையை சொல்லுகிற உன் சத்தம் காதுகளில் எட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லுகிற ஆமென், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்திருந்தா அதெல்லாம் சம்பவித்து இருக்காதே, நடந்து முடிந்தவைகளை யோசியாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அதே தான் இப்போ கடந்து போகிறேன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நெருக்கத்தூடாக கடந்து போகிறேன்னா
அவைகள் பதிலை கர்த்தரிடத்திலிருந்து கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அழைத்தவரிடத்துல சகலமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழைத்தார் என்று சொன்னால் தம்முடைய மகிமை கண்டு அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்கிற தீர்க்கம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, அல்லேலூயா, நீ இப்படி சொல்லுகிறது என்ன? அல்லேலூயா. உன் நாட்களை விருதாவாய் கழிக்கிறது என்ன? உன் நேரங்களை விருதாவாய் கழிக்கிறது கடந்தவைகளை குறித்து எண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் தீர்மானமே தீர்மானியாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்தவைகளை நினைத்து எந்த தீர்மானமும் பண்ணாத சகோதரா சகோதரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக சகோதரர்கள் சொல்ல எந்த தீர்மானமும் பண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்ததை குறித்து எண்ணல, ஆனால் நடந்ததை குறித்து தீர்மானிக்கிறோம். அல்லேலூயா. நடந்ததை குறித்து யோசிக்கலாம் பாஸ்டர், ஆனால் நடந்ததை குறித்து திட்டங்கள் போடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி செஞ்சா, இப்படி பண்ணினா, இப்படி நடந்தது, இப்படி இருக்கு, இது மாறலை, இன்னும் மாறலை, இன்னும் மாறலை, என்ன பண்ணுறது என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்ததை குறித்து எண்ணாத, நடக்க போறவைகளின் குறித்து எண்ணாத. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கமாய் நமக்கு தெரிந்திருக்கிற மனுஷனாகிய ஆபிரகாமை தான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப வேகமாக ஆபிரகாம் எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப மெதுவாக நம்ம ஆபிரகாமை இன்னைக்கு பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாய் இருக்கிற ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இரண்டாவது மகனா முதல் மகனா? பிரைஸ் தி லார்ட், சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேத வசனத்துப்படி போகிறேன், அது ரொம்ப விலைக்கு போகலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வாசிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தகப்பனுக்கு இரண்டாவது மகனாக, அல்லேலூயா, முதல் ஒரு பிள்ளை உண்டு, ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு மகன் உண்டு. அல்லேலூயா. இதில் ஒரு மகன் இறந்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜீவிதத்தை நம்முடைய ஜீவிதமாக நான் வாத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவிதம் எப்படியாக மாறப்போகுது உள்ளதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்ததை குறித்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கிற, தீர்மானங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய ஜீவித நாட்களை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 13ஆவது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 13ஆவது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானாயிருந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு சொந்தமான நிலம் இல்லை, ஆனால் சொந்தமான கூடாரம் இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல ஆடுபாடுகள் இருந்துச்சு, ஆனால் ஆடுபாடுகள் மேய்க்க வேண்டிய இடம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொன்பொருள் இருந்துச்சு, அவைகளை அவைகளை பரிவர்த்தனம் செய்யக்கூடிய இடங்கள் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு நாடோடியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க இருக்கிறது போலன்னு வச்சுப்போமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க? பிரைஸ் சொல்ல கரங்களை வைத்துங்க. சோத்திரம். ரட்சிப்பு பெற்றதுனால என் வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்ல உங்க கையை வைத்துங்க.
சோத்திரம். என்ன மாறி இருக்கு கேட்டால் பாஸ்டர் மாறி இருக்கு. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் என்ன ஆயிருக்கு? மாறி இருக்கு. ஆனால் ஜென்மஸ்வாவல் தன்னை விட்டு போவே இல்லை. அப்படியே சொல்லலாம். அல்லேலூயா. என்ன செய்யலை? போவலை. அப்படி ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில். அல்லேலூயா. அதனால நான் ஆபிரகாமுடைய பழைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை நான் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. 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 அவனுக்கு தோன்றது போல போவான், கூடாரத்தை பேப்பான், கூடாரத்தை போடுவான். சோதனம். அவன் மாத்திரம் இல்லை, அவன் மனைவியும் இப்படி சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தகப்பனும் தாயும் அவன் சகோதரர் எல்லாம் இப்படி சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கூடாரம், நல்ல அமை சோத்திரம், வெள்ளி பொண்ணு அமை சோத்திரம், நல்ல அமை நில சோத்திரம், நிலப்பலங்களில் நல்ல அமை மேய்ச்சலுடைய ஆடு மாடுகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வஸ்திரம். அல்லேலூயா. ஆனால் ஜீவிதம் எப்படி இருக்கு? எங்கே போகிறானோ அங்கே ஒரு குடித்தனம் போடுறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிதம் எப்படி இருக்கு? உலகம் போகிற போக்கில். பாஸ்டர் உலகம் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி நம்ம போனோம் இல்லை பாஸ்டர், ஓடணும் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜீவிதம் ஒரே ஒரு குறை தான். சோதரன் சகோதரன் இறந்து போனான், அது ஒன்று. இன்னொன்று தனக்கு புள்ள இல்லை. அல்லேலூயா. 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 நமக்கும் அமை சோத்திரம் வேற ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஒரே ஒரு கஷ்டம்தான் வந்துச்சு. அல்லேலூயா. எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு கஷ்டம்தான் வந்துச்சு. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 உலக போன போக்கில் அவன் போய்கிட்டே அவன் ஆசைகளோடு மேன்மைகளோடு அவன் ஐஸ்வர்யத்தோட பிரயாணப்பட்ட ஆபிரகாம். அல்லேலூயா. 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 நாம் சொல்லுகிறது போல் எனக்கு அந்த ஒரே ஒரு கஷ்டம்தான் வந்துச்சு, அதனால இந்த ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டியது ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி அந்த ஒரு கஷ்டம் மட்டும் எப்படி எங்களை தாட்டி போயிருந்தேன்னா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் போல உலகத்தில் எங்களை வாங்க, இது அது செய்யப்படாது, இது செய்யப்படாது, இது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஒன்று வாசிக்கும்போ சோத்திரம் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியுமான்னு தெரியல. ஆதியாகமம் 11:31 வாசிங்க. ஆதியாகமம் 11:31 ஆபிரகாமையும் குமாரனையும் லோத்தையும் அழைத்து கொண்டு விட்டு கானா தேசத்தை போப்பட்டா இருக்கட்டும். அல்லேலூயா. இப்போ இந்த உலக போன போக்கில் இருந்துகிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வஸ்துகள் இருக்குது, நல்ல ஆகாரம் இருக்குது, எல்லா காரியங்கள் இருக்குது, நல்ல கைம்பிரியாசங்கள் இருக்குது, நல்ல மேன்மை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு குறை அமை சோத்திரம் அதுவும் இருக்குது. அதுவும் இருந்துட்டு இருந்த வேலையில் நல்லா வாழணும். எப்படி வாழணும்? நல்லா வாழணும். அல்லேலூயா. நல்ல உயர்ந்து வாழணும்னு சொல்லி இங்கே ஆபிரகாமுடைய தகப்பன ஒரு தீர்மானம், ஒன்று கானானுக்கு போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கானான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ளதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கல. அல்லேலூயா. சொல்ல மாட்டியாலோ? அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல தான் ஒரு பிரச்சனையினால. அல்லேலூயா. 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 யாரோ நம்மகிட்ட பேசினவங்க சோத்திரம் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்பை பெறுங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கலான்னு சொன்ன வார்த்தையை கேட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பி தவறி ஐயோ இந்த நோய் தீர்ந்த ஆசீர்வாதம் கிட்டுமான்னு சொல்லி சாடின உங்களுக்கு முதல்ல தெரியல இந்த கானான் தேசம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ளதுன்னு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கானான் தேசத்தில் வந்துட்டாக்கும் சோதரன் சொல்றது, ஐயோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அல்லேலூயா நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு அந்த ஒரு பிரச்சனையும் நான் என் ஜீவித பூரா தாட்டி போயிருந்தா. அல்லேலூயா. இந்த கஷ்டம் எனக்கு இல்லை. அல்லேலூயா.
சொத்துறோம். இப்படி சொல்ல மாட்டியே, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனி வர வாரம் திருவிருந்தம் இருக்குது, இடத்தையெல்லாம் பண்ணாக்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாதவங்க இருந்தால், மனசில் சஞ்சலப்படாமல் இருந்தால் ஒன்று கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பார்த்து நாங்கள் சஞ்சலப்படலை, சஞ்சலப்படலை. இனி சஞ்சலப்படுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர், ஐயோ ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அவன் ஆபிரகாமுடைய தகப்பனாருக்கு இத்தேசத்தை விட்டுட்டு கானானுக்கு போவோம், கானான்ல நல்ல பாலும் தேனும் இருக்கு அறிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு கண்ணோக்கி பார்த்தா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நல்ல குடும்பம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். ஐயோ, நல்ல வெளியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே வரக்கு முன்னாடி சொத்துறோம், கானான் தேசமாய்க்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வரக்கு முன்னாடி பிரைஸ் தி லார்ட் வெளியே போனோம். சொத்துறோம், எப்போல்லாம் தோணுதோ வெளியே போயிடும். எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. அல்லேலூயா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கிராண்டாக இருக்கலாம். சொத்துறோம், நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்டது கிடைக்கும், வாங்கினா கிடைக்கும். ஆமீன். சோத்திரம் கொஞ்சம் ஆலோசிச்சா கிடைச்சோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது கூட எள்ளு போல ஆசீர்வாதம் வேணும்னு யோசித்தது தப்பாகி போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி யாராவது யோசித்தியலாம்? சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தகப்பனார் கானான் தேசத்தை பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உறவினரும் சோத்திரம், ஆமென், கொஞ்சம் ஆவிக்குரிய சபைக்கு போனால் சோத்திரம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சி, சமாதானம் கிடைச்ச ஒன்று ஆவிக்குரிய கூட்டத்துக்கு ஒன்று போயிட்டு அங்கே இருந்து அதை இஞ்சட்டி தான் வந்துரு அப்படின்னு சொல்லி விட்ட சோத்திரம். அல்லேலூயா. அவங்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் மனைவி சோத்திரம் சேர்ந்து வந்துட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நல்லா இருந்த குடும்பம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறாங்க சோத்திரம். தூங்கிறாதிய, ரெண்டாவது அறைப்பு தரேன் சோத்திரம். தூங்கிறாதிய. ஆபிரகாம் நல்லா இருந்தான் சோத்திரம். நல்ல சித்தப்பா பெரியப்பாவோட ஆடி பாடி அவன் கொண்டாடி ஒரு சந்தோஷமாக இருந்தான். ஆண்டவர் பிரித்து எடுத்தார். கானானை எட்டி பார்த்தான், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்பினான். கர்த்தர் பிடிச்சு எடுத்தான். குழப்பம் பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை உன் வீட்டாரை விட்டுட்டு வான்னு சொன்னதும் அவன் தகப்பன் கேட்டிருப்பான், எங்கே போகிற? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், நான் கானான் தேசத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பானா? இல்லை. அல்லேலூயா. அவன் சொல்லியிருப்பான், கர்த்தர் என்னை அழைத்தான், நான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே போகிற தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் உலக ஜனத்தா இருக்காங்க. டேய், உனக்கு புதைக்கு இடம் கிடைக்குமா? தெரியாது, போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டே, உன் பிள்ளைங்க எதிர்காலம் என்னது தெரியாது, போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருந்த குடும்பம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி இந்த குடும்பம்? நல்ல கூட்டு குடும்பமா சோத்திரம். அல்லேலூயா. உலகம் போன போக்கில், அவர் உலகம் போன போக்கில் ஜாலியா ஹாப்பியா சோத்திரம். அல்லேலூயா. போயிட்டு இருந்த குடும்பத்தை அவன் சமாதானம் வேணும்னு எதிர்பார்த்த ஒரே ஒரு காரணத்தினால சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எட்டி பார்த்த குழப்பத்தினால ஆண்டவர் பிரிச்செடுத்தார். கரங்களை வேத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா இருந்த குடும்பத்தை கர்த்தர் பிரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் முன் குறித்தார். பாருங்க, உன் சித்தப்பா பெரியப்பா கர்த்தர் முன் குறிக்கல, ஒன்னத்தை ஆண்டவர் முன் குறித்த உன் குடும்பத்தில். கரங்களை வேத்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முன்குறித்து ஆண்டவர் பிரித்து வாங்கினார். அல்லேலூயா. அவருடைய சோத்திரம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இன்னும்
ஆமை சோத்திரம் உலகத்தார் பண்ணுறது போல் அவங்க குடும்பத்தில் பண்ணுறது போல் ஆமை சோத்திரம் விக்கிரங்களை வழிபட்டு சோத்திரம் நிறைய காரியங்கள் இருக்குது. பிரைஸ் லார்ட். நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. பாருங்கள், எங்கே விருப்பம் உண்டோ அங்கே போய் என்ன செய்யலாம், குடித்தனம் போடலாம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எவ்வளோ அழகான ஒரு ஜீவிதம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. எங்கே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணால் உடனே போயிடலாம், யார்ட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஒரு சுகமான ஜீவிதம். அல்லேலூயா. எப்படி பெரியப்பா பிள்ளைகளோடு போனோன்னா ஜாலியாக போயிடலாம். சோத்திரம். அல்லேலூயா. 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 நல்ல குடும்பம், நல்ல கல்யாணம் நடந்து சோதரன், நல்ல மனைவி, பிள்ளைங்க இல்லை சோதரன், அது ஒரு குறை தான். அல்லேலூயா. 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 எட்டி பார்த்து அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை கர்த்தர் பிரித்தார். அல்லேலூயா. 12:31 பார்க்கும் பொழுது அங்கே தீர்மானிக்கப்படுகிறது ஒரு தீர்மானம். தகப்பனார் தீர்மானம், தேசத்தை விட்டு. அல்லேலூயா. தகப்பனார் நினச்சிருப்பாங்க சோத்திரம். அல்லேலூயா. என்ன நினச்சி, நம்ம நினச்சது போல் அது போல தான் இருக்கோம் இந்த ஜீவிதமும் நினச்சிருப்போம். அல்லேலூயா. 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 நாம் சொல்கிற பாஸ்டர், இதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய ஜீவிதம் இவ்வளோ இப்படி தான் இருக்கணும்னு நான் எட்டி கூட என்ன செஞ்சிருக்க மாட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் எட்டி பார்க்கல, கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. 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 தீர்மானிக்கப்பட்ட அந்த தகப்பனாருக்கு தெரியலை, ஆனால் தெரிந்தது என்ன, ஒரு ஆமை சோத்திரம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போனால் நல்ல வாக்குத்தத்தம் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், நல்ல மேன்மை உண்டாகும், சுகம் கிடைக்கும், ஆமை சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது போல சோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு அடுத்து வந்துடணும். மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படி வந்துடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போவும் இருக்கிறது போல ரொம்ப ஆழமெல்லாம் போயிடப்படாது சோதரம். அல்லேலூயா. சும்மா அப்படியே இருந்துட்டு வந்துடும். அல்லேலூயா. அப்போ தான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே போல தான் தகப்பனார் நினைச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. கானானில் போய் பாலும் தேனும் என்ன செய்யணும் சோதரம். அல்லேலூயா. தின்னணும். அல்லேலூயா. வெளியே வேணுமைங்க நம்ம கூடாரம் போட்டுக்கிடலாம், அதுக்கு பக்கத்தில் கூடாரம் போட்டுட்டு போயிட்டு வர்த்தகம் பண்ணிட்டு வர்றது போல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எட்டி பார்த்தவனே சும்மா விடுகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கத்திடத்திலிருந்து சமாதானம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், உயர்வு வேணும், வாழ்க்கையில் மாற்றம் வேணும் என்று சொல்லி எதிர்பார்த்த உங்களை கர்த்தர் பிரிச்செடுத்தார். அல்லேலூயா. 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 ஒன்று சுகத்தை மட்டும் வாங்கிட்டு வாழ்னு சொல்லக்கு மத்தியில் இப்போ எல்லாரும் நீ அங்கே போய் தஞ்சம் ஆயிட்டியான்னு கேட்க வேண்டிய அளவுக்கு. அல்லேலூயா. ஆனால் மனசுல குமருவோம் சோத்திரம், எனக்கு எப்போ வாய்ப்பு கிட்டுனா நான் வந்துடுவேன் பார்த்துக்கா. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. வாய்ப்பு கிட்ட மாட்டேங்குது சோத்திரம். சோத்திரம் அது எப்படி சொல்லக்கு தெரியல. அல்லேலூயா. 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 எள்ளு போல இந்த சட்டத்தில் ஓட்டை இருக்கிறது போல எள்ளு போல ஓட்டை இருந்துச்சுன்னா சோத்திரம் எதைங்களும் ஒன்றுன்னா நான் வந்துடுவேன் பார்த்துக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை டைரக்டாக சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆண்டவர் நடத்துவார், அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. 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 ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. பிரித்தெடுத்த ஆண்டவர். வாசிங்க நீங்கள் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒன்று வாசிங்க. தேவ பிள்ளைய கொஞ்சம் வேகமாக வாசிச்சுடுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் ஐயோ இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டு புறப்படி கிளம்பு கிளம்பு கிளம்பு. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த பாஸ்டரை போய் பாரு. அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. ஒன்று நல்லா ஜெபிப்பாங்க, அவங்கள போய் ஒன்று பாரு. இந்த மனுஷன் சொன்னாலே ஆண்டவர் ஏவரார். அல்லேலூயா. 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 இந்த ஒரு காரியம் மட்டும் மாறட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கிளம்பி வந்தோம், இப்போ திரும்பி போக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு செக்காண்ட கொஞ்சம் கலப்பை மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தா 5000. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால போக முடியலை பாஸ்டர். அல்லேலூயா. நீ போவண்டாம். இங்கே இருக்கும்போது கானான் தேசத்தில் நீ செய்ய வேண்டியதை செஞ்சா போதும். நீ எதிர்பார்ப்புக்கு மேலாக கர்த்தர் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஆபிரகாமை போச்சனார், நீ கிளம்பு. சோதரம் வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்க தேசத்தை காண்பிக்கல. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. காண்பிக்கல, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நீ இதுல இருந்து வந்துட்டேன்னு வச்சுக்க, உன்னை மேன்மையா நான் வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை உயர வைப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வீடை தருவேன். சோத்திரம். வீடே பிரச்சனையில் கிடக்கும். சோத்திரம். அல்லேலூயா. இதில் நல்ல வீடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். இங்கேயோ பிள்ளை இல்லை ஆபிரகாமுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்க. ஆசீர்வதித்து ஐயோ உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவன் சபி. 4வது வசனம் மட்டும். பிரைஸ் தி லார்ட். வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்றான். அவன் யாரா இருக்கிறான்? கூடாரவாசியா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் போன போக்கில் வாழ்ந்துட்டு நம்ம ஆண்டவர் கூப்பிடார், வா வா உனக்கு நான் ரட்சிப்பை தாரேன், மேன்மையை தாரேன், ஆசீர்வாதத்தை தாரேன், சுகத்தை தாரேன், விடுதலை தாரேன், வழியை உண்டாக்குறேன், அவனுக்கு நான் பதில் தாரேன், விண்ணப்பத்தை கேட்குறேன், கண்ணீரை துடைக்கிறேன், எல்லாம் சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே நம்பி சோத்திரம் ஆபிரகாம் பிரயாணப்பட்டது போல பிரயாணப்பட்டோம். அல்லேலூயா. 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 அதுலேருந்து நல்லா இருந்த குடும்பம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கூட்டு குடும்பம் முதலே குழம்பியாச்சு. தகப்பனை விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு. அல்லேலூயா. நீ கேரு கட்டாம போனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகிறேன்னு சித்தப்பா பெரியப்பா பிள்ளையெல்லாம் விட்டுட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தான் போவோன்னு ஆவிக்குரிய சபைக்கு கடந்து வந்தாச்சு. சோதரம். அல்லேலூயா. 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 கூட்டு குடும்பம் பிரிஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்போ தனிப்பட்ட குடும்ப ஜீவிதம். ஆமாம். சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியெல்லாம் கலைச்சி போடுறாரு பாருங்க. சோதரம் பிரயாணப்பட்ட ஆரம்பம் ஒரு தெரியாத நிலை. அல்லேலூயா. அது வரைக்கும் நல்ல ஒரு கூடாரம் எங்கிலே இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் இருந்த கூடாரம் அடுத்து இல்லை. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் நம்ம செய்யப்படாது. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இதை செய்யப்படாதுன்னு வசனம் தந்தார், அதனால செய்யப்படாது. இதுக்கு மீறி செஞ்சால் நமக்கு தான் கஷ்டம் வரும். அல்லேலூயா. 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 ஐயோ இதை எடுக்கப்படாதான். சோதரம். இதை சாப்பிடப்படாதான். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருந்த குடும்பம். அல்லேலூயா. 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 விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாஸ்டர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நயங்காட்டி கூட்டி வச்சு சோத்திரம் இப்போ இதெல்லாம் தின்னப்படாதுன்னு சொல்லுறாரு. அல்லேலூயா. இந்த இடத்துக்கெல்லாம் போகப்படாதுன்னு சொல்லுறாரு. அல்லேலூயா. 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 என்ன பண்ணினாலும் குத்தமா வருது பாஸ்டர். அல்லேலூயா. 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 என்ன திட்டம் போட்டாலும் இதுக்கு முன்னாடி யாராவது உதவியாவது பண்ணுவோம், இப்போ யாரும் உதவி பண்ணதில்லை. அல்லேலூயா. 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 நல்லா இருந்த குடும்ப ஜீவிதம் எபிரேயர் கொரிந்தியரில் ஏசாயால சொல்லப்பட்டது போல சின்ன பின்னமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்தமாக முடிவெடுக்க முடியலை, கையின் பிரயாசம் செய்ய முடியலை, பலவீனம் வருது, எதிர்பார்க்காத காரியம் எல்லாம் வருது, என்ன யோசனை எல்லாம் சிந்தனை எல்லாம் மாறி போகுது. அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருந்த நாய். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியம் தீர்மானிச்சு பண்ண நான் அப்படி இருக்க, இப்போ ஒன்றா நடக்கல. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருந்த வாழ்க்கை. அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்லா இருந்த மனைவி சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து 20ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போனால் ஒரு குழப்பம் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த போகிற இந்த பிரயாணத்தில் ஒன்று இதை பண்ணினா என்னவா அப்படி சொல்லி பண்ணினதுனால சோதரம். அல்லேலூயா, 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 சோதரம். அவன் தன் மனைவியை சகோதரின்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளைகள் அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இல்லை, ஒரே கவலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என் புருஷன் ஜெபத்துக்கே வரதில்லை, ஒரே கவலை. அல்லேலூயா. மனைவி கூப்பிட்டா ஒரு செல்வழியே இல்லை, ஆனால் நல்ல ஜெபம் பண்ணாலாம், ஆனால் ஒரு செல்வழியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு முன்னே இந்த கவலை இல்லை. அது எப்படி வாழனாலும் குழப்பம் இல்லாமல் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்போ பயங்கர பாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, பிள்ளைகள் இயேசுக்குள்ள வளருமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருந்த குடும்பம் சின்ன பின்னமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு நம்ம பலத்தினால போனதுனால, சில திட்டங்களை செஞ்சதுனால அவமானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் 2-3 பேர் கேள்வி வேறு. நீ ஆவிக்கிற சபைக்கெல்லாம் போகிற, பாஸ்டர் இப்போ வீட்டுக்கு ஒன்று மாறாது இல்லையோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏளனம், அவமானம். அல்லேலூயா. நல்லா இருந்த குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக உலக பிரகாரமாக இருந்து ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்த ஒவ்வொரு காரியத்தையும் கலைச்சி போடுற. அடுத்து பாருங்க சோத்திரம். மனைவி, நம்ம யாரும் இப்படி பண்ண மாட்டீங்கன்னு நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு ப்ராமிஸ். ஆதியாகமம் 15 ஆமென் சோத்திரம் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிக்கோங்க. அங்கே பார்க்கும்போது ஒரு பொல்லாத காரியம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் கண்ணே மணியன் இருந்த மனைவி. பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் கண்ணே மணியன் இருந்த புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு போகிறதுனால, ஜாம் பண்ணுறதுனால, இது எப்பளும் ஜபத்திலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயாவது போனோம்னு சொன்னால் ஜபம் வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பலவீனம் வந்தாலும் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது காரியம் நேரடியாக நீ வசனத்துக்கு கீழ்ப்படியலை இப்படின்னு சொல்லுற ஒரு மனைவி, இப்படி சொல்லுற ஒரு புருஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்ம உலக பிரபஞ்சம் பாஸ்டர் எப்பொழுதும் நச்சரிச்சுட்டே இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா அமைதியாக இருந்த குடும்பம், நல்ல அமைதியாக இருந்த குடும்பம். அல்லேலூயா. பாஸ்டர் எப்போ பேசினாலும் ஞானம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாஸ்டர் எப்போ பேசினாலும் ரட்சிப்பு. நல்லா இருந்தா பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பட்டிச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. மனைவிக்கு மேலேயே சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருந்த குடும்பம் சின்ன பின்னமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் ஒன்று புரிந்துக்கிட்டான். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார்னு ஆபிரகாம் புரிந்துக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் வராத குழப்பம் என் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆபிரகாம் புரிந்து கொண்டான். சோதரன், நான் உங்களை சொல்ல முடியாது சோதரம். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமுடையும் ஒரு படிக்க மேலே. அல்லேலூயா. என்ன பாச்ச சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் விசுவாசிப்போம், ஆனால் அப்புறம் போனதும் முறுமுறுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிப்போம், ஆனால் அப்புறம் போனதும் நாங்கள் யோசிப்போம், வேறு விதமாக யோசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா,
அதை நான் சொன்னேன், ஆபிரகாம் படிக்கு ஒரு படிக்கு மேலே. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்னை அழைத்தவர், என்னை பிரித்தவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார், அவர் தொடங்கினதை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைத்தவர், முன்குறித்தவர், எட்டி பார்த்தேன், என் தலையை பிடிச்சி தூக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல ஒரு பெரிய சோதனை கூட வந்துச்சு. தன் ஒரே மகன் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இதுதான் பெரிய விசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கலைச்சி போட்டார் ஆண்டவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கலைச்சி போட்டாச்சு. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து ஆபிரகாம் மட்டும் ஸ்டெடி, சுற்றி உள்ள நிலையெல்லாம் சின்ன பின்னமாக கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றுமே பண்ணலை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒன்றுமே பண்ணலை. அல்லேலூயா. எப்போ போனாலும் எப்போ பார்த்தாலும் ஒன்னி கூடாரத்தில் இல்லை மலைக்க மேலே இல்லை அவனுக்கு காண்பிக்கப்படுற பர்வதத்தில் போய் நெடுமழகால நின்று என்னை அழைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் இயேசுவை எல்லா இடத்துலையும் எந்த நிலையிலையும் சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. மனைவி என்ன சொன்னாலும், என்னென்னலாம் மாறி போனாலும், ஒருவேளை அவனே தவறு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து என்னை அழைத்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் அழைத்தவரை நம்பி இருந்தபடினால ஆண்டவர் அடிக்கடி அவனுக்கு வீட்டை போய் சந்தித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு வீட்டையெல்லாம் ஆண்டவர் வந்து பார்க்குறார்? உங்க வீட்டை ஆண்டவர் வந்து பார்த்தாரா? கானானு கெட்டி பார்த்தீங்கல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தீங்கல்ல, அவன் உலகத்தாரை விட்டு வந்தீங்கல்ல. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் கலைச்சி போட்டு பல பல வல்லமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வந்து உன்னை கட்டடத்தில் சேர்த்திருக்கிறார் இல்லையா? நீ என்ன பண்ணுற? இயேசு உன் வாழ்க்கையில் வராரா? உன் வீட்டுக்கு வராரா? உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாரா? உன் பெட்ரூம்ல பிரவேசிக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இயேசப்பா என்னை எப்பளும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அது இருக்கட்டும். இயேசு உன் வீட்டுக்கு வரா, நீ பார்க்குறியா? தரிசனத்தில் காண்கிறாயா? சொப்பனத்தில் காண்கிறாயா? அல்லேலூயா. ஆபிரகாம் பார்க்குறான். அல்லேலூயா. இயேசு வாராருன்னு அறிஞ்சதும், தேவ சாயல் அறிஞ்சதும், வாங்க வாங்க உட்காருங்க. அல்லேலூயா. இது வீட்டை பார்த்தா இயேசுவை வரவேற்க நாதி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கேட்குறார். நான் வந்து தட்டுனேன், வீட்டை திறக்க ஆள் இல்லை. அல்லேலூயா. வந்து நான் கூப்பிட்டேன், எனக்கு மறு உத்தரவு கொடுக்க ஆரையும் காணல. அல்லேலூயா. உன்னை தேடி இயேசு வாரா. நீ எத்தனை தடவை இயேசுவை தேடி நின்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ நேரம் இயேசுவை வாழ்க்கையில் வந்ததை ரிகரைஸ் பண்ண எவ்வளோ நாள் நீ பார்த்த? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை தானே நம்பி இருக்கிற, இயேசுவை தானே விசுவாசித்து, இயேசு வீட்டில் வரும்போது ஏன் நீ அவரை எதிர்கொண்டு போக நீ இல்லை? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் எதிர்நோக்கி காத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்வி கேட்கிறான், இயேசு எப்படி என் வீட்டில் வர? இயேசு வீட்டில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனப்பட்ட பிள்ளைகளை நல்ல சாட்சிகளை இப்போ கேட்க முடியுது. படுத்திருக்காங்க. சோத்திரம். அவங்க சொல்கிற பாஸ்டர் 2 செகண்ட் தான் அந்த அந்த சாயல் நின்றுச்சு பாஸ்டர், எதுவுமே பேசலை. அல்லேலூயா. ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்புக்குள்ள வார பிள்ளைங்க ஆமென் கர்த்தருடைய ஆமென் ஆமென் வந்து நிற்கிறத உணர்றாங்க. அல்லேலூயா. நான் அவங்களை குழப்புறேன்.
அவங்க சொல்லும்போது இல்லை அது என்ன சாயல் இல்லை பாஸ்டர், ஆண்டவர் மேய்ப்பனு சாயல்ல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தைரியம் இருக்கா சொல்லக்கு? ஆண்டவரை கண்டுபிடிக்க உன் வாழ்க்கையில் வருகிற ஆண்டவரை கண்டுபிடிக்க உனக்கு தைரியம் இருக்கிறதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கலைச்சி போட்டது எப்படியெல்லாம் ஆண்டவர் மாட்டினார்னு மட்டும் நான் ரொம்ப வேகமாக சொல்லி போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கணும் இந்த மாற்றங்கள் வரக்கு ஆபிரகாம் என்ன பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கானான் தேசத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஓக் மரம், இன்னும் பேரிச்ச மரங்கள், திராட்சை மரங்கள், இன்னும் ஆமை சோத்திரம் மாதுளை மரங்கள், இன்னும் அத்தி மரங்கள், இப்படின்னு செழிப்படைந்த ஒரு தேசம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற ஆண்டவர் அவன் எப்படியெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினார். ஒரு சாதா ஒரு நார்மலான உலக பிரகாரமாக இருந்தால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஒரு விசுவாசத்தின் குடும்பமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் குடும்பத்தை மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, எவைகளிலிருந்து கர்த்தர் கலைத்தாரோ அவைகளிலிருந்து தான் கர்த்தர் சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதா ஒரு உலக மனுஷன் சொல்லுகிற வாழ்க்கையிலிருந்து ஒரு விசுவாசம் நிறைந்த குடும்பம் என்று சொல்லும்படிக்கு, ஆமென், ஒரு பரலோகம் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் குடும்பத்தை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 11:30 சொல்லப்பட்டது போல, ஆமென், நெருக்கம் நிறைந்த, ஆமென், கண்ணீர் நிறைந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை, ஆமென் சோத்திரம், வாக்குத்தத்தம் நிறைந்ததாகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் ஆதியாகமம் 21:1-3 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க மேன்மை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்க ஒன்று கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். சொல்ல மாட்டியாலோ? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, கையை உயர்த்தண்டா, கையை உயர்த்தாம சொல்லுங்க. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டியாலோ? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறவன் மேன்மை அடைகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காம விட்டு கூட எனக்கு ஒரு கவலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் மீண்டும் 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 துன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கண்ணீருடைய வாழ்க்கையை வாக்குத்தத்தங்களாயும் ஆசீர்வாதங்களாயும் நிரப்புறார். மூன்றாவது, ஒரு நிலம் கூட சொந்தமில்லாத ஆபிரகாமை கானானுக்கு சொந்தக்காரராய் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 17:8 வாசிக்கும் போது அங்கே இருக்கு, அவன் ஆனானுக்கு கர்த்தர் சொந்தமாக்கி கொடுக்கிறான். ஆதியாகமம் 12:20 சொல்லப்பட்ட ஒரு பயம் நிறைந்த சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பயம் நிறைந்த ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் அந்த பயம் நிறைந்த மனுஷனை விசுவாசம் உள்ள மனுஷனாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆதியாகமம் 22 வாசிக்கும் பொழுது அங்கே இருக்கு. ஆமை சோத்திரம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆபிரகாம் என்று சொல்லுகிற பேர் கொண்ட ஒரு மனுஷனை இஸ்ரவேலுக்கு அவர் அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயே, இவனான்னு சொல்ல வேண்டிய மனுஷனை இந்த மனுஷன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அது புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கலாத்தியர் 3:29 அந்த காரியம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பழைய பேரை மாற்றி புதிய பேரை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் பேரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் விழுந்து கடந்தவன் எழுந்திருக்கப்பட்டான் என்று சொல்லுகிற நாமத்தை கர்த்தர் தரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் எவைகளெல்லாம் கலைத்தாரோ அந்த கலைக்கப்பட்ட எல்லா இடத்திலும் ஆண்டவர் சேர்த்து கூட மேன்மைகளை கர்த்தர் சேர்த்து கொடுக்கிறார். அல்லேலூயா. வீட்டை சேர்த்தார், குடும்பத்தை சேர்த்தார், பிள்ளைகளை கொடுத்தார்,
ஆமென் சோத்திரம். இது கூட நிலபலங்களை கொடுத்தார், மேன்மைகளை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார், லீடர்ஷிப்பை கொடுத்தார். ஒரு சாதிக்கு ஆமென் அடிஸ்தானமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே ஆமென் சோத்திரம் ஆபிரகாம் மடின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான பர்வதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ ஆமென் சோத்திரம் சுக்குநூறாய் உடைக்கப்பட்டு போறேனே, என்ன பண்ணக்கு ஓடலாம், என்ன செய்யலான்னு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆபிரகாம் ஓடல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் தன் விசுவாசத்தில் மாறல, தன் உறுதியில் மாறல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வாழ்க்கை, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி சந்ததி தோறும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது போல நீ உன் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஆபிரகாம் செய்தது என்னவெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று எழும்பி இருக்கலாமே சோதரம். ஆபிரகாம் பண்ண ஒன்று பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். எழும்பி இருக்கலாமே. எழும்பி நின்றுட்டியலா, எழும்பி நின்றுட்டியலா. கையை ரெண்டு கையை உயர்த்துங்க, நல்ல தலைக்கு மேலே உயர்த்துங்க, நல்லா இப்படி டாட்டா காட்டுங்க, கை கீழே போடுங்க. உங்கள் வலது பக்கம் ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வைங்க, இடது பக்கம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க, முன்னாடி எடுத்து வைங்க. பைபிள் இருக்கோ கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சிரிங்க, அழுங்க. அல்லேலூயா. உட்காருங்க. எழும்புங்க. எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்டெப் வலது பக்கம் போங்க, ஒரு ஸ்டெப் இடது பக்கம் வாங்க. ஆமென் சொல்லுங்க, உட்காருங்க. இதுதான் ஆபிரகாம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 3 ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் முன்ன போனா போவான், பின்ன வானா வருவான், அங்கே போனால் போவான், இங்கே போவாதுன்னா போக மாட்டான். அல்லேலூயா. இதை செய்யினா செய்வான், சொல்லுன்னா சொல்லுவான். அல்லேலூயா. சொல்லாதேன்னா சொல்ல மாட்டான், அமைதியாக இருந்தால் இருந்துருவான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காந்துட்டு மீண்டு எழும்ப சொல்லுமா, என்ன பாச்ச சொல்லுறாரு இப்படின்னு ஆபிரகாம் நினைக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிதளவு கூட சஞ்சலப்படாம ஏசப்பா என்ன சொன்னாலும் அல்லேலூயா அது செய்து முடிக்கிறவனாக. ஆதியாகமம் 14 சொல்கிறோம் 12:4 வாசிக்கும் போது முதலாவது அவன் கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வாஞ்சனா அங்கோட்டி போகிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்ந்து கூப்பிட்டா எழுப்பலாம், நில்லு நான் வாரேன்னு சொன்னதில்லை. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வான் கூப்பிட்டா இதோ அடியேன் வருகிறேன், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேசாதேன்னா பேசாமலே இருந்துக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அமைதியாக இருந்த பாஸ்டர் அவர் இப்படி பேசினார், நான் பேசுகிறேன். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு பொறுக்க முடியலை, ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொல்ல, பொறுமையாக இருந்துரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னவும் பண்ணிட்டு போட்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 கிணறு வெட்டுறாங்களா, உன் கிணற மூடி போடுறாங்களா, நீ வேற இடத்துல கிணறு தோண்டு. அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணி தருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தூங்குறவங்களுக்கு வாக்கியம் பண்ண மாட்டார், ரொம்ப தீர்க்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 தூங்குறவங்களுக்கு என்ன உண்டாகும்னா, பாஸ்டர் இப்படி பண்ணி போட்டா பாஸ்டர், அவன் நானும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் பாஸ்டர். அல்லேலூயா. 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 இதில் ரொம்ப போராட்டம். பாஸ்டர் ஒன்னி அந்த மனசு மாறணும், இல்லை இந்த மனசு மாறணும். அல்லேலூயா. நான் சொல்லி எந்த மனசை மாறணும்? ஓ மனசு மாறினா போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், இயேசுவன் கூட இருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசி நேரம் ஆகும்போது பிரித்து இழுத்த வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ சேக்கராக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நல்லா சேக்கறார். அல்லேலூயா. சேக்க என்னெல்லாம் பண்ணும்? அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 முதல்ல கீழ்ப்படிதல். ரெண்டாவது சோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நீ இந்த இடத்துக்கு போய் ஒரு பலிபீடம் கட்டி ஆராதினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் போய் ஆராதிச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளையை கீழ்ப்படியது மாத்திரம் இல்லை, ஆராதனைக்கு வான்னு சொன்னால் ஆராதனைக்கு வரணும். அல்லேலூயா. 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 ஆபிரகாம் அதான் சொன்னார். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவர் எப்பெல்லாம் நீ போய் ஜாப் பண்ணு, எனக்கு ஒரு பலிபீடம் கேட்டு ஆராதனை பண்ணுன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஆராதனை பண்ணான். அல்லேலூயா. கர்த்தர் மேன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் அது இந்த உலக பிரகாரத்தில் சாத்தியமா? ஏன் சாத்தியமா? உன்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவருக்குள்ளும் அவருக்கு என்னும் சகலமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 ஆபிரகாம் மறுப்புதல் பேசலை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னால் முடியாது, செய்ய முடியாது, கஷ்டம், நான் அவன் வயதானவன், இப்படி எல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. ஆண்டவர் போய் ஒரு பலிபீடம் கட்டி ஆராதிச்சான். அல்லேலூயா. இதுவும் கீழ்ப்படிதலில் வந்துடும். இதில் முக்கியத்துவம் ஆராதனை. அல்லேலூயா. 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 மூன்றாவது செய்த காரியம் ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டது போல, அவன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டப்போ கிடைச்ச வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு கொண்டீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை பாஸ்டர் நான் இந்நாள் வரைக்கும் பிடிச்சு ஜாம் பண்றேன் சொல்லுங்க. ஒன்று கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். அல்லேலூயா. யாரையும் காணல. ஆபிரகாம் பண்ணினா, எனக்கு கொடுத்த வாக்கு, நான் போகிற தேசத்தை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. பிடிச்சிட்டான். அல்லேலூயா. 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 அதாவது சொல்லுவோம்ல, முதல்ல உள்ளது எப்பொழுதுமே மேன்மையானது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை தான் ஆசீர்வாதம் கிடைச்சாலும் கொடுத்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஜாம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் அதை பண்ணினான். ஆமென். சோத்திரம். ஆதியாகமம் 17 அவன் 9-27 வரைக்கும் வாசிக்கும்போது ஆபிரகாம் எது நடந்தாலும், இங்கே கவனிங்க, எது நடந்தாலும் ஓகே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் ஓகே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. 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 என்ன நடந்தாலும், என்ன நடக்காம போனாலும், அல்லேலூயா, அவன் ஓகே. என்ன நடந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிற, ஓகே ஏற்றுக்கொள்ளாத, ஓகே எனக்கு தான் கரெக்ட் தான். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. ஐந்தாவது ஆதியாகமம் 18:23-33 வரைக்கும் வாசிக்கும்போது தேவ சமூகத்தில் எவ்வளவு ஆழமாய் ஜபிக்க முடியுமோ
அவ்வளவு ஆழமாய் வசனத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு ஜபிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் ஆழமாய், அதாவது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு ஆழமாய் ஜபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஆதியாகமம் 22:1-18 வாசிக்கும் பொழுது கண்மூடித்தனமா ஆண்டவரை நம்பினான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செஞ்சான்? கண்மூடித்தனமா பிளைண்ட் ஃபோல்டடாக அவன் ட்ரஸ்ட் பண்ண ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல 22 அதிகாரத்தில் வாசிக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அங்கே ஆண்டவர் அப்படி அவன் நம்பினான். அல்லேலூயா. இது இவ்வளவு காரியமும் ஆபிரகாம்கிட்ட இருந்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கை மீண்டுமாய் அழகாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இவ்வளமான குணாதிசயம் உண்டாயிருக்குமானால் உன்னை அழைத்தவர், உன்னை முன்குறித்தவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். உன் வாழ்க்கையை களைச்சு போட்ட அநேகமான கேள்விகள்னால சூழ்நிலை களைச்சு போட்டாரா? நீ ஒன்றுமே செய்யாத. ஆபிரகாம் செய்தது போல கீழ்ப்படி, ஆழமாக நம்பு, வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்க, நல்ல ஜாம் பண்ணு. ஆமேன். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வை, காரியத்தை அக்செப்ட் பண்ணு. ஆமேன். ஒழுங்காக கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தர் யாவற்றையும் மேன்மையாக செய்து முடிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிரதியுத்தரமாய் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அங்கே பலி கொடுக்கும்படிக்கு ஒரு நல்ல புஷ்டியான ஆட்டுக்கிடாவையும் கர்த்தர் அங்கே உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை உண்டாயிருக்கும் தேவ